ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மகாதசை வரப்பொழுது, இந்த மகாதசை வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஆவறதில்ல. அதே மாதிரி தான் தொழிலுக்கும் சரி, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கும் சரி, குழந்தை பிறப்பிலிருந்து நெறைய முக்கியமான விஷயங்களுக்கு மகாதசையின் அடிப்படையில இந்த மகாதசை வருது, இந்த அந்தர்தசை வரப்போது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா, அந்த மாரி நடந்த பாடு இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களும் நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ, ஏன் உங்களுக்கு நல்ல மகாதசை நடந்தும் உங்களுக்கு பலனுங்கிறது வந்து வரல? மகாதசைகள் உண்மையாலே நமக்கு வேலை செய்யுமா? மகாதசைகள்னா என்ன? ஜோதிடத்த பத்தி ஒரு அடிப்படை கூட தெரியல அப்டின்னா, எப்படி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்குறாங்க? அது மட்டும் இல்லாமல் மகாதசைனா என்ன? எப்படி உண்மையா நம்ம பலன் பார்க்கணும்? எப்படி நம்ம வந்து ஒரு ஜோதிடர அணுகணும்? அப்படிங்கிறதே வந்து இந்த வீடியோவ நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்பீங்க. ஒரு அப்சல்யூட்லி ஒரு ஐடியாவும் இல்லனாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இத வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மகாதசை சிஸ்டம்னா என்ன? அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நீங்க பிறக்கும் பொழுது மூன், சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். இத ஆஸ்ட்ராலஜில சந்திரன் வந்து கிரகமா தான் எடுத்துப்பாங்க. அது எந்த நட்சத்திரத்தில இருக்கோ, அதை வைத்து தான் உங்களுக்கு மகாதசை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாதசைங்கிற கான்செப்ட்ட கொண்டு வந்தது யார் அப்படின்னா, பராசரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி தான். இத வந்து விம்சோத்தரி மகாதசை சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 120 இயர்ஸ்க்கு இத வந்து ஈக்குவலா பிளானட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க சூரியனுடைய நட்சத்திரத்தில பொறந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ உத்திரத்திலயோ, இல்ல உத்திராடத்திலயோ ஏதோ ஒரு நட்சத்திரத்தில சூரியனோட நட்சத்திரத்தில நீங்க பொறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிறக்கும் பொழுது சூரிய தசைங்கிறது 6 வருஷம் வரும். அதுக்கடுத்து சந்திர தசை ஒரு 10 வருஷம் வரும். அதுக்கடுத்து செவ்வாய் தசை வரும். அது மாரி உங்களுக்கு எல்லா தசைகளும் அடுத்து வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து சூரியனுக்கு நான் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ராகு தசையில இப்போ ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில பொறக்கிறீங்க அப்படின்னா, ராகு தசை எடுத்தோனே சின்ன வயசுல ஒரு 18 வருடங்கள் வந்து, அதுக்கடுத்து குரு தசைங்கிறது ஒரு 16 வருடங்கள்னு வந்து, அப்புறமா சனி தசை 19 வருடம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சுழற்சி முறையில வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இதுதான் வந்து மகாதசை. இதில நீங்க ஆழமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மகாதசை அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த சைக்கிள வந்து 120 இயர்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. இப்போ உண்மையாலே நீங்க இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நம்மலாம் 120 இயர்ஸ் வாழ்றோமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய மீன் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70ஸ் 80ஸ்ங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 120 வருடங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முறை எப்படி வந்து இப்போ நமக்கு பாசிபிளா இருக்கும்? அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சீங்கனாலே, உங்களுக்கு வந்து அதில பதில் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிரும். மகாதசைகளை வைத்து மட்டும் நம்மனால பலனுங்கிறது வந்து சொல்லவே முடியாது அப்படிங்கிறது. புரிஞ்சதுங்களா? இத வந்து ஒரு 10-15% எடுத்துக்கலாம். அவ்வளதான். ஆனால் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் எப்படி தீர்மானிக்கணும்? எப்படி தீர்மானிச்சால் உங்களுக்கு சரியா வரும் அப்படிங்கிறத இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லக்னம்னு நெறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும். ராசி நட்சத்திரம்னா எல்லாருமே சொல்லிருவீங்க. ஆனா லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில ஓரளவுக்கு பயணிச்சிருந்தா மட்டும் தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லக்னம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். லக்னம் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். லக்னம்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து பிறக்கும் பொழுது உங்களுடைய ஈஸ்ட் ஸ்கைல வந்து ஈஸ்ட் சைட்ல எந்த ஜோடியாக் பெல்ட், அதாவது ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, நீங்க அப்படியே எந்த நேரத்தில் பிறந்தாலும் அங்க இருக்கக்கூடிய கிழக்கு வானம், கிழக்குல பார்க்கும்பொழுது அங்க என்ன ராசி மண்டலம் இருக்கோ ஸ்கைல, அதுதான் உங்களுடைய லக்னம். சரிங்களா? அத வந்து இங்க இன்னும் கூட கொஞ்சம் டீப்பா ரெப்ரசன்ட் பண்ணி இங்க வந்து குடுத்துருக்கேன். நீங்க வந்து இத நல்லா படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிரும். சரிங்களா? ஸோ பிறக்கும்பொழுது கரெக்ட்டா ஈஸ்ட் நோக்கி நீங்க பார்க்கும்பொழுது வானத்தில இருக்கக்கூடிய ராசி மண்டலங்கள் கரெக்ட்டா பிரிச்சு இருக்கிற அந்த தருணத்தில் கிழக்குல கரெக்ட்டா அந்த உதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராசி மண்டலம் எதுவோ அதுதான் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இத இங்கிலீஷ்ல ரைசிங் சைன்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஹரைசான்னு சொல்லுவாங்க. அண்ட் அசெண்டன்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து லக்னம். உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை ஈவெண்ட்ஸுமே பிரதானமா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, லக்னத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அதில எந்த விஷயத்திலயும் மாற்று கருத்துங்கிறதே இல்ல. ஒருத்தருக்கு எந்த ஒரு பலன் பார்த்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுடைய கெப்பாசிட்டிலேருந்து எல்லாமே தீர்மானிக்கிறது லக்னம். ஸோ நீங்க வந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு ராசி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, ராசிய மட்டும் தெரிஞ்சுக்காம, இன்னைக்கு லக்னத்த தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க போயிட்டு வெப்சைட்ல எல்லாம் சர்ச் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்டர் பண்ணீங்க அப்படின்னாலே அழகா வந்து வந்துரும். சரிங்களா? நீங்க பிறந்திருக்கக்கூடிய ஊர்ல அந்த டைம்ல பிறந்த அந்த ஃபியூ செகண்ட், அந்த ஒரு செகண்ட் நீங்க பொறக்குறீங்க இல்லையா, அந்த எக்ஸாக்ட் டைம்ல
ஈஸ்ட்டில் என்ன வந்து ஜோடியாக் சைன் இருக்கோ அதுதான் உங்களுடைய லக்னம். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் அந்த லக்னத்தை பற்றி சொன்னேன் அப்படின்னா, அந்த நீங்கள் பிறந்திருக்க அந்த டைமில் ஒரு லக்னத்தை வந்து முதன்மையாக வச்சு மற்ற கிரகங்களை வந்து போட்டு வரக்கூடியது தான் உங்களுடைய ஜாதக கட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போது பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள், இப்போது நீங்கள் பிறக்கும் பொழுது ஈஸ்ட் ஹொரைசான் இல்லை அந்த ஈஸ்ட் சைடில் வந்து ரிஷபம் அப்படிங்கிற மண்டலம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய லக்னம் ரிஷபம். அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசி மண்டலத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிரகங்களை வந்து போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து ராசி கட்டம். ஸோ இதில் வாட் இஸ் பர்த் சார்ட் ஆர் வாட் இஸ் ராசி கட்டம் அப்படின்னா, நீங்கள் பிறந்திருக்கும் போது கிரகங்கள் என்னென்ன ஸ்கையில் எங்கெங்கே எப்படி இருந்ததோ அதனுடைய ஒரு 2D ரெப்ரசன்டேஷன் தான் ஜாதக கட்டம். அவ்வளோதான். ஜாதக கட்டத்தை வைத்து இதில் ஒரு மந்த்ராவோ தந்த்ராவோ இல்லை அது ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்லாம் கிடையாது. உண்மையாலே பிளானட்டரி கான்ஃபிகரேஷன்ஸ் அட் த டைம் ஆஃப் பர்த், நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த ஒரு வினாடியில் வான்மண்டலத்தில் இருந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி மண்டலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை தான் வந்து உங்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிக்க போகிறீங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது உங்கள் ஜாதகம்ங்கிறது வந்து காமிக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. எதை வைத்து நீங்கள் பலன் பார்க்க வேண்டும் என்றால் லக்னத்தை பிரதானமாக வைத்து, இப்போது இந்த செகண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னது போல் இது வந்து நீங்கள் பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய பிளானட்டரி கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ வந்து இருக்கக்கூடிய வான்மண்டலத்தில் ஸ்கையில் என்னென்ன பிளானட்ஸ் எங்கெங்கே இருக்கோ இதை தான் வந்து டிரான்சிட்டுங்கிறது வந்து சொல்கிறோம். இது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் மூவ் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் வில் எக்ஸிபிட் சம் ஃபோர்ஸஸ் ஓவர் யுவர் நேட்டல் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மேல் இருக்கக்கூடிய கிரகங்களின் மேல் எப்படி ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இதை வந்து இங்கிலீஷில் டிரான்சிட் பிளானட்ஸ் ஓவர் நேட்டல் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லைனா தமிழில் சொல்லணும் அப்படின்னா கோல்சார கிரகங்கள் உங்களினுடைய ஜனனகால ஜாதகத்தின் மேல் எப்படி ஆளுமை செலுத்துது அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இது வந்து முக்கியமாக நாடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இது மாதிரி நம்ம எப்போ பார்க்குறோமோ உங்கள் ஜாதகத்தையுடைய லக்னத்தை அடிப்படையாக வைத்து அதில் ஒவ்வொரு பாவங்களை பிரிச்செடுத்து அங்கே பிறந்திருக்கப்போ என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய வான்மண்டலத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அந்த கிரகங்கள் நீங்கள் பிறந்த ஜாதகத்து மேலே இருக்கக்கூடிய கிரகங்கள் மேலே எப்படி அந்த ஆளுமையை செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லோ ஹோல்சம் ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக வரும். மேரேஜ் ஆகட்டும், சைல்டு பர்த் ஆகட்டும், ஜாபில் மேனேஜர்கிட்ட நீங்கள் திட்டு வாங்குறது முதற்கொண்டு ஜாப் லாஸ்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் வரும். இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் உங்களுக்கு மகாதசைகள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது போய் கேட்கும்பொழுது இந்த தசை நடக்குது, அந்த புக்தி நடக்குது, இந்த பலன் நடந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நடக்காமல் போவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளிஃபைடாக புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி தசை நடக்குதோ இல்லையோ உங்களினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி 7ஆம் பாவம் இந்த 2 பாவங்களும் கோச்சார கிரகங்களான சுபர்களான சுக்கிரனும் குருவும் எப்போது அது மேலே ஆளுமை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டுங்கிறது வந்து நடக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைட் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மேலே எப்போ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டிரான்சிட் பிளானட்ஸ் செலுத்துதோ அந்த மொமெண்ட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே
அந்த ஈவெண்ட்டுங்கிறது வந்து நிகழும். இதே ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பாவர்கள்னு சொல்லக்கூடிய சனியோ செவ்வாயோ அதே கிரகங்களை உங்கள் ஜாதகத்தில் இருக்க கூட பார்க்கும் பொழுது அந்த பலன் நீங்கள் எதிர்பார்த்து உட்காந்துட்ருப்பீங்க. 7ஆம் அதிபதி தசையெல்லாம் நடக்கும். ஆனால் அங்கே 7ஆம் அதிபதியை வந்து சனியோ இல்லை மற்ற பாவகிரகங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். இந்த மிஸ்மேட்ச்னால தான் இன்றைக்கி பலன்கள் வந்து நிறைய பேருக்கு நடக்கிறதில்ல அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஐ ஓப்பனிங் வீடியோஸுங்கிறது வந்து வரும். மித் பஸ்டிங் வீடியோஸ் அண்ட் ஒரு எஜுகேஷ்னலாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸ்டே டியூன்ட். டெஃபினெட்லி ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், stay tuned. Take care. Bye bye.